வெல்கம் டு HKC சேனல். இன்றைக்கி நம்ம சென்னை கீழ்கட்டிலையில் இருக்கிற 2 பெட்ரூம் ஃப்ளாட் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஃபுல்லாக வந்து UPVC பண்ணியிருக்கோம், பூஜாவும் UPVCயில் பண்ணியிருக்கோம், பெட்ரூம்ஸ் ரெண்டுமே PVCயில் பண்ணியிருக்கோம். இந்த UPVC பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் தான் வந்து UPVCயில் வரும். இதுலேயே வந்து ஒரு 6 கலர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்டீரியல் அதே UPVCயில் மேட் ஃபினிஷிங் வரும். இது வந்து ஸ்ட்ரக்சரு. மேட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 6 கலர் இருக்கும். இதெல்லாம் வுட்டு கலரில் தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு மேட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்கும். இந்த மாதிரி UPVCயில் 3 இது இருக்குது, 3 டிஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது. அதில் வந்து 3த்துலேயும் வந்து வேறு கலர்ஸ் வந்து வரும். 2த்தில் 6 கலர்ஸ் வரும், 1த்தில் வந்து 3 வரும். நீங்கள் பார்க்குற மார்பிள் ஃபினிஷிங், அதுக்கப்புறம் அந்த டைல்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த ஃபினிஷிங், அப்புறம் கலர்ஸு இந்த ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ, அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து PVC தான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வருது, இது UPVCன்னு சொல்கிறாங்க. அது வந்து UPVC கிடையாது, அது PVC தான். இப்போ நம்ம பெட்ரூம்ஸில் போட்டிருக்கிறதெல்லாம் PVC தான். இந்த மாதிரி கலர்ஸ் வருது எல்லாமே வந்து PVC தான். நீங்கள் இன்டீரியர் பண்ணும்போது வீடு வந்து இது மாதிரி தான் இருக்கணும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கணும். லாஸ்ட்டு வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணணும். ஒரு கோட் பெயிண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அது ஏன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் பார்க்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து UPVCயில் டபுள் டோர் போட்டிருக்கோம். உள்ளே வந்து அவங்களே வந்து கடப்பாக்கல்ல ஸ்லாப் போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து ஃபோல்டிங் டோர் போட்டிருக்கோம். அந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த ஃபோல்டிங் டோர் போட்டிருக்கோம். அதில் பக்கத்தில் வந்து நம்ம கட்லரி பிளேன் பிளேட் நார்மலாக போடுவோம் இல்லையா, ட்ராயர்ஸு 3 ட்ராயர் வந்து நம்ம வந்து SS பண்ணியிருக்கோம். இந்த 3 ட்ராயருக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். நீங்கள் PVC எடுக்கும் போது ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த இது கொடுக்குறோம் இல்லையா, ஷீட்டு கொடுக்குறோம் இல்லையா, அது மட்டும் தான் ஸ்கொயர் ஃபீட் எடுப்போம். மிச்சம் நீங்கள் அந்த ட்ராயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டோர். இதில் வந்து நம்ம ஸ்பைஸ் ரேக் கொடுக்கல, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்பைஸ் ரேக் கொடுக்காம நம்ம டபுள் டோர் போட்டு அதில் செக்குடு கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸ்போக் ஸ்பூன் ஹேண்டில் வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து பக்கத்தில் ஒரு கபோர்ட் இருக்குது. இது ஒரு 5 ஃபீட் இருக்கிறதுனால மேலே 3 டோர், கீழே 3 டோர் போடணும். நீங்கள் எப்போவுமே கிச்சன் கபோர்டில் பிரித்து தான் போடணும். ஃபுல் டோர் போட்டிங்கன்னா பெட்ரூம் கபோர்டு மாதிரி ஆகிடும். அதனால் கிச்சனில் எப்போவும் நீங்கள் டபுள் டோர் போட்டிங்கன்னா கூட மேலே டபுள் டோர், கீழே டபுள் டோர் நீங்கள் போடணும். அப்போ வந்து மேலே இருக்கிற சாமான் எடுக்கும்போது நம்ம அதை மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறது வந்து தனியாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி ஆகிடும். கிச்சன்லேயே வந்து பூஜை அது வந்து அவங்க ஸ்லாப் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. மேலே வந்து நம்மளே பாக்ஸ் பண்ணுவோம். UPVCலேயே வந்து பாக்ஸ் பண்ணி அதில் டபுள் டோர் போட்டு அதில் விநாயகரோட ஃபேஸ் வந்து கண்ணாடியில் கலரில் நம்ம கொடுத்துருந்தோம். இது தனி ரேட்டு வரும். பெல்லு வச்சிங்கன்னா ரேட் வராது. இந்த மாதிரி விநாயகரோட அந்த இது கிளாஸ் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து தனி ரேட் வரும். அதுக்கு மேலே வந்து UPVCலே டிசைன் கொடுத்துருக்கோம். மேலே அந்த ஆர்ச் டிசைன் வந்து UPVCலே கொடுத்து அதில் ஒரு பெல் போட்டிருக்கோம். நீங்கள் UPVCயும் PVCயும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UPVCன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்லேயே வந்து UPVCன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஷீட்லேயே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க UPVC. நான் காட்டுறேன் பாருங்கள். UPVCன்றது தெரியுதா உங்களுக்கு? UPVCன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. PVCன்னா PVC ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து UPVC PVC வந்து கண்டுபிடிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் போட்டிருக்கோம் L டைப்பில். இன்டீரியர் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு கோட்டு பெயிண்ட் அடிக்கணும், இல்லை டச்சப் ஆகணும்னு நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, இந்த மாதிரி லாஃப்டில் வந்து ட்ரில் பண்ணும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் பெயிண்ட் அடிக்கும் போது அதை பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இன்டீரியர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோட் பெயிண்ட் அடிங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு கோட் பெயிண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு, புது வீடாக இருந்ததுன்னா டபுள் கோட் பெயிண்ட் அடிப்பாங்க. அதில் ஒரு கோட் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்டீரியர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோட்டு பெயிண்ட் அடிக்கும். அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி போன வீடியோலலாம் நான் தனித்தனியாக ரேட் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கபோர்டு எவ்வளோ, லாஃப்ட் எவ்வளோ அப்படின்னு தனித்தனியாக ரேட் சொல்லியிருப்பேன். இது மொத்த ரேட் எவ்வளோன்றதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பெட்ரூம்ஸில் பார்க்க போகிறது வந்து PVC. இதில் வந்து கலர்ஸ் வந்து நிறைய வரும். நீங்கள் நிறைய கலர்ஸ் வந்து என் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. எல்லோ, ஒயிட்டு, க்ரீனு, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து புது கலர். நான் உங்களுக்கு ஒரு 2 வீடியோக்கு முன்னாடியே போட்டு காட்டியிருப்பேன். இதில் வந்து டபுள் டோர் கொடுத்துருக்கோம். கபோர்டில் மேலே வந்து லாஃப்ட் பண்ணியிருக்கோம். கபோர்டில் வந்து ஒரு மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த லாஸ்ட் லூவர் ஏன் வச்சோம்னா, அங்கே வந்து இன்வெர்டர் வருது, அதுக்காக வந்து நம்ம ஒரு லூவர் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து செகண்ட் பெட்ரூம். இதில் பார்த்தீங்கன்னா இது 5 ஃபீட் வரனால 3 டோர்ஸ் போட்டிருக்கோம். ஒயிட்டு வந்து நடுவில் கொடுத்துட்டு அதில் வந்து மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து லைட் க்ரீன் ஒயிட் வந்து காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல்ஃப் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம PVCலே வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து போட்டு கொடுத்தோம்.
இது வந்து ஒயிட் கலர்லேயே கொடுத்துட்டோம். அது செவரு கலருக்கே வந்து மேட்ச் ஆகிருந்தது, அதனால் அந்த கலர்லேயே வந்து கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து இந்த கபோர்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு இல்லையா, இவர் பேர் வந்து பிரகாஷ். இவர் தான் வந்து இந்த ஒர்க் எல்லாமே பண்ணார். ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார், ஃபினிஷிங்லாம் நல்லா கொண்டு வருவார். இவரை மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்கனால தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்லாம் காட்டுறது, நம்ம ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறோம், வுட்டு எப்படி போடுறோம், அதெல்லாம் தைரியமாக காட்டுறதுக்கு காரணம் இவங்கள மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான். இவர் வந்து நீங்கள் ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த டிவி ஷோகேஸ் மேலே ஏறி நின்றது எவ்வளோ வெயிட்டு தாங்குதுன்றதை காட்டியிருப்பார். இப்போ பார்த்தா நம்ம இன்டீரியரோட ஃபுல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 lakh வந்தது. இது எது கவர் ஆச்சுன்னா 2 பெட்ரூம்லேயே கபோர்டு லாஃப்ட்டு. அந்த 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 5 feet இருந்தது கபோர்டு. நார்மலாக நம்ம டபுள் டோர் போடுவோம், அது ட்ரிபிள் டோர் போட்டு கபோர்டு போட்டிருந்தோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கிளாஸ், அதனால காட்ட முடியல. அது ஸ்லைடிங் கிளாஸ் ஒன்று போட்டிருந்தோம், 4x4க்கு ஸ்லைடிங் கிளாஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஷூ ரேக், ஒரு சின்ன ஷூ ரேக் இருந்தது, அதுக்கு டோர் மட்டும் போட்டிருந்தோம். அப்புறம் பூஜா வந்து ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். அதில் வந்து கிளாஸ் கொடுத்துருந்தோம், அது தனி ரேட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு, கிச்சன் டவுன் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். அதில் வந்து இந்த ட்ராயர்ஸ் 3 ட்ராயர்ஸ் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிச்சன் பாக்ஸ், இதெல்லாம் சேர்த்து 1 lakh வந்தது. ஓகேங்களா? நம்ம வந்து ரேட்டு வந்து எப்படின்னா, வீடு ஃபுல்லாக பண்ணும்போது தான் நம்ம இந்த ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கபோர்டு, ஒரு லாஃப்ட்டு, அப்புறம் எனக்கு 2 இது மட்டும் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா இந்த ரேட்டுக்கு பண்ண முடியாது. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.